வெல்கம் டு EduSprint Academy. இன்னைக்கு ஏப்ரல் 17 கான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ். நேஷனல் நியூஸ்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ் லீட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சென்டர்ஸ் கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம். அதாவது கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம்னு ஒன்னு கண்டக்ட் பண்றாங்க. சரியா? சோ நம்ம கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல்ல இருந்து கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம்னு ஒன்னு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல மத்திய பிரதேஷ் தான் டாப்ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சரியா? மத்திய பிரதேஷ் இஸ் தி forefront in the implementing the green credit program initiated by the center. So central government ல இருந்து இந்த program வந்து implement பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படினா, சோ இப்பலாம் வந்து காடுகள் எல்லாமே அழிஞ்சிட்டு வருது இல்லையா? சோ அத பாதுகாக்கிற விதமா இந்த ஒரு ஸ்கீம் வந்து implement பண்ணிருக்காங்க. சோ இதுல பார்த்தோம் அப்படினா, இந்த green credit program has sanctioned tree plantation across 500 land parcels and covering 4,980 hectares in 10 states over the past 2 months. So கடந்த 2 மாசத்துல கிட்டத்தட்ட 500 landsல வந்து ட்ரீ வந்து பிளான்டேஷன் பண்ணிருக்காங்க. இதுல எவ்வளவு ஏக்கர் வந்து கவர் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா 4,980 ஹெக்டார்ஸ் வந்து கவர் பண்ணிருக்கு 10 ஸ்டேட்ஸ்ல. சரியா? சோ அதுல இன்னும் என்னென்ன ஸ்டேட்ஸ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சோ இது ஓவரால் இன்னும் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு. இதுல எம்பி வந்து லீட்ஸ்ல இருக்கு. அண்ட் அவங்க வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. எதுக்கு அப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, approved degraded forest land for plantation followed Telangana, Chhattisgarh, Gujarat, Assam. So Telangana, Chhattisgarh, Gujarat, Assamல எல்லாம் வந்து அழிஞ்சு வரும் காடுகள் எல்லாம் வந்து மரம் நடுறதுக்கு பிளான்டேஷன் பண்றதுக்கு இவங்க அப்ரூவலும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இன்னும் இதுல இந்த ப்ரோக்ராம்ல எந்தெந்த ஸ்டேட்ல வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, பீகார், ராஜஸ்தான், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஒடிஷா. சோ இங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஏக்கர்ஸ் டோட்டலா கவர் பண்றாங்க இந்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா over 10,000 hectares of land have been earmarked for the in the green credit program across the states. So இந்த ஸ்டேட்ல எல்லாம் மொத்தம் ஓவராலா வந்து ஒரு 10,000 hectares வந்து நிலம் ஒதுக்கி மரத்தை வந்து நட்டுட்டு இருக்காங்க. சரியா? அண்ட் இதுல ஸ்டாட்டிக் பார்த்தோம் அப்படின்னா, மத்திய பிரதேஷோட கேபிட்டல் போபால் அண்ட் சிஎம் மோகன் யாதவ் அண்ட் கவர்னர் யாரு? Mangubhai Patel. And next news, Uttar Pradesh first glass skywalk bridge set to open in Chittagong. Chitrakoot. So என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சித்ராகூட் இருக்கு இல்லையா? சோ இது எங்க இருக்கு? யூபில. சோ யூபில சித்ராகூட்ல துளசி வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு இல்லையா? சோ ஃபேமஸ் துளசி வாட்டர் ஃபால்ஸ். அந்த இடத்துல தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்கைவாக் பிரிட்ஜ், கிளாஸ் ஸ்கைவாக் பிரிட்ஜ் வந்து கட்டிட்டு இருக்காங்க. சரியா? சோ இந்த ஸ்கைவாக் பிரிட்ஜ் பார்த்தோம் அப்படின்னா, லார்ட் ராமாஸோட அந்த வில் அம்பு இருக்கு இல்லையா? அந்த ஸ்ட்ரக்சர். சோ இந்த பிக்சர்லயே பாத்துக்கிறீங்க இல்லையா? சோ இந்த மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க எங்க உத்தரப்பிரதேஷ்ல. சோ இது எவ்வளவு காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டட் இன் தி கோடன் ஃபாரஸ்ட் ஏரியா. காஸ்ட் வந்து 3.70 crore. சோ 3.70 crore காஸ்ட்ல தான் இந்த பிரிட்ஜ் வந்து கட்டிட்டு இருக்காங்க. சோ இது யார் கட்டிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் அண்ட் டூரிசம் டிபார்ட்மெண்ட்டும் பவன்சூட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆஃப் காஜிபூர். சோ இவங்க ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணி தான் இத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா கூட துளசி வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரீநேம் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா, இது வந்து ஃபேமஸான வாட்டர் ஃபால்ஸ். பிளஸ் இந்த இடத்துல பார்த்தோம்னா பர்த் பிளேஸ் ஆஃப் கோஸ்வாமி துளசிதாஸ், அவங்களோட பர்த் பிளேஸ் இதுதான். அண்ட் ஆல்சோ இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, லார்ட் சிவோட லார்ட் ஸ்ரீ ராமாஸோட ஸ்ட்ரிங்கும் அங்க இருக்கனால இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ்க்கான ஒரு பிளேஸ்ல தான் இந்த பிரிட்ஜ் வந்து கட்டிட்டு இருக்காங்க. சரியா? சோ உத்தரப்பிரதேஷ்ல என்னது கிளாஸ் ஸ்கைவாக் பிரிட்ஜ் வந்து கட்டிட்டு இருக்காங்க. அண்ட் இது உத்தரப்பிரதேஷோட கேபிட்டல் லக்னோ. சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத், கவர்னர் ஆனந்திபன் பட்டேல். And next news, India's exports and imports shows constructing trends in March 2024. என்ன சொல்லிருக்காங்க? இந்தியால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. சோ இதுல இந்தியால டோட்டல் எக்ஸ்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா, சோ இன்க்ளூடிங் மர்ச்சன்டைஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டுமே சேர்த்து தான் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 70.21 பில்லியன் வந்துட்டு மார்ச் 2024ல இருக்கு. மார்ச் 2024ல 70.21 பில்லியன் வந்து இருந்திருக்கு. இது ப்ரீவியஸ் இயரை காட்டிலும் 3.1% வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் அதே மாதிரி சோ இது வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இறக்குமதி பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 2024ல வந்து பாத்தீங்கன்னா 73.12 பில்லியன் வந்து இருந்திருக்கு. இதுவும் ப்ரீவியஸ் இயரை காட்டிலும் சோ மார்ச் 2023 காட்டிலும் 6.11% கம்மியா இருக்குதா சொல்லிருக்காங்க. சோ இதுல வேற எதுவும் முக்கியமான நியூஸ் இல்ல. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் நியூஸ். சோ நைஜீரியா ரோல்ஸ் அவுட் ஃபர்ஸ்ட் வேக்சின் ஃபார் meningitis covering 5 strains. சோ என்ன அப்படின்னா நைஜீரியால வந்துட்டு ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ எதுக்காக அப்படின்னா இந்த ஒரு டிசீஸ்க்காக தான், மெனிங்கோகோக்கல் பாக்டீரியா. சோ இது பாக்டீரியால வர ஒரு ஸ்கின் டிசீஸ். சோ ஸ்கின்ல வந்து ஒரு மாதிரி ரெட் கலர்ல ஒரு ரேஷஸ் மாதிரி வரும், சரியா? சோ அதுக்கு வந்துட்டு ஒரு வேக்சின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. யாரு அப்படின்னா WHO அவங்க தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வேக்சின் நேம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா MEN5CV ஆர் MEN5 கான்ஜுகேட் வேக்சின். சோ MEN5C வேக்சின் வந்து யார் கண்டுபிடிச்சிருக்கா? நைஜீரியா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ யார் மூலமா? WHO மூலமா. சோ இந்த வேக்சின் பார்த்தோம் அப்படின்னா யார்ல இருந்து அப்படின்னா இண்டிவிஜுவல் ஏஜ்க்கு 9 மந்த்ல இருந்து 85 இயர்ஸ் வரை இருக்க எல்லா அடல்ட்ஸ்க்குமே, சோ குழந்தையில இருந்து பெரியவங்க வரை எல்லாத்துக்குமே இந்த வேக்சின் போடலாம்னு சொல்லிருக்காங்க. சோ இது யார் யார் சேர்ந்து பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா பாத்தும் சீரம் இன்ஸ்டிடியூட்டும் கொலாப் பண்ணி தான் இது பண்ணிருக்காங்க. சோ ஓவர் எவ்வளவு நாளா இத ரிசர்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஓவர் 13 இயர்ஸ் with the support of இவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா UK கவர்மெண்ட் ஃபாரின் அண்ட் காமன்வெல்த் டெவலப்மெண்ட் ஆபீஸ் டு டெவலப்மெண்ட் தி வேக்சின். சோ இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணி தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இது மூலமா இந்த டிசீஸ் நைஜீரியா அந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் இந்த டிசீஸ வந்து ஒழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? சோ நைஜீரியாவோட கேபிட்டல் அபுஜா அண்ட் பிரசிடென்ட் யாரு? போலா அகமது தினுபு அண்ட் கரன்சி நைஜீரியன் நைரா. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ், France host international humanitarian conference for Sudan crisis. So சூடான்ல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா? சோ யாருன்னா சூடான்ஸ் ஆர்மிக்கும் ராபிட் சப்போர்ட் ஃபோர்ஸ். சோ இவங்களுக்கு இடையில நடக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட்க்கு என்ன பண்றாங்க அப்படின்னா பிரான்ஸ்ல ஒரு கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணி நிதி திரட்டுறாங்க, சரியா? சோ அந்த கான்ஃபரன்ஸ் தான் இன்டர்நேஷனல் ஹியூமனிடேரியன் கான்ஃபரன்ஸ் ஃபார் சூடான் கிரைசிஸ் பிரான்ஸ். எங்க இந்த கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா பிரான்ஸ்ல தான் நடந்துச்சு, சரியா? சோ இதுல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுல ஆல்ரெடி UN வந்துட்டு February 7, 2024 வந்துட்டு ஃபண்ட் கொடுத்ததா சொல்லிருக்காங்க. அண்ட் இதுல வந்துட்டு யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா அதுல ஒரு 58 ஸ்டேட்ஸோட மினிஸ்டர்ஸ் அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிரிக்கன் யூனியன், UN ப்ரோக்ராம் அண்ட் ஏஜென்சிஸ், வேர்ல்ட் பேங்க், IMF அண்ட் அரப் டெவலப்மெண்ட் பேங்க். சோ இவங்க எல்லாமே நிதி கொடுக்கறதுக்காக அந்த கான்ஃபரன்ஸ்ல கூடியிருக்காங்க. அண்ட் இதோ பிரான்ஸோட ஸ்டாட்டிக் பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸ் கண்ட்ரியோட கேபிட்டல் பாரிஸ், பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரோன் அண்ட் பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னா கேப்ரியல் அத்தல். அண்ட் நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸ், SBI report senior citizen deposit surge interest earned 2.7 lakh crore. என்ன ஒரு SBI-ல ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா எக்கனாமிக் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட். அவங்க தான் வந்துட்டு SBI-ல இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க, சோ வெளியிட்டிருக்காங்க. சோ அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெபாசிட் இன் சீனியர் சிட்டிசன் அக்கவுண்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 143% வந்து அதிகமாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்போல இருந்துன்னா 2018ல 13.724 lakh வந்து இருந்திருக்கு. இப்ப டிசம்பர் 2023ல பார்த்தோம் அப்படின்னா 34.367 lakh crore வந்துட்டு டெபாசிட் ஆயிருக்கு அவங்க அக்கவுண்ட்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல டேர்ம் டெபாசிட், ஃபிக்ஸ்ட் டெபாசிட், டேர்ம் டெபாசிட்லாம் இருக்கு இல்லையா, அதுவுமே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சீனியர் சிட்டிசன்ஸ் அக்கவுண்ட்ல. 2018ல பார்த்தோம் அப்படின்னா 4.1 crore இருந்தது. இப்ப டிசம்பர் 2023ல பார்த்தோம்னா 7.4 crore வந்துட்டு டெபாசிட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மூலமா இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 7.3 crore அக்கவுண்ட்ஸ் have balance exceeding 15 lakhs. So கிட்டத்தட்ட 7.3 crore அக்கவுண்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ் வந்து 15 lakhக்கு அதிகமா பேலன்ஸ் மெயின்டைன் பண்றதாவும், அண்ட் இது மூலமா அவங்க எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சீனியர் சிட்டிசன் அப்படின்னாலே எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் 7.5%. சோ இதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஏர்ன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா
2.7 lakh crore வந்து இந்த இப்போ வரையும் வந்துட்டு கலெக்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. சரியா? அண்ட் இதுல வந்துட்டு பேங்க் டெபாசிட் இன்சூரன்ஸ் கவர் வாஸ் இன்க்ரீஸ்ட் ஃப்ரம் 1 lakh to 5 lakh வித் சோ 2020ல இது கொண்டு வந்துட்டாங்க. இப்ப தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் கேக்குறப்போ மேபி இதுவும் கேட்க சான்சஸ் இருக்கு. சோ பேங்க் டெபாசிட் இன்சூரன்ஸ் வந்துட்டு 1 lakhல இருந்து 5 lakh இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் எஸ்பிஐயோட ஸ்டாட்டிக் பார்த்தோம் அப்படின்னா சேர்மன் தினேஷ் குமார் காரா, ஹெட் குவார்டர்ஸ் மும்பை மகாராஷ்டிரா. எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க? 1955ல. டேக்லைன் தி பேங்கர் டு எவ்ரி இந்தியா. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிலேட் பண்ணிருக்கு. சோ பேங்க் ஆஃப் இந்தியா பார்ட்னர்ஸ் வித் ஐஎம்ஜிசி டு ஆஃபர் மார்ட்கேஜ் கேரண்டி பேக்டு ஹோம் லோன்ஸ். சோ ஹோம் லோன் ப்ரொவைட் பண்றதுக்காக பேங்க் ஆஃப் இந்தியாவும் சோ ஐஎம்ஜிசியும் சேர்ந்து ஒரு கொலாப் பண்ணிருக்காங்க. சரியா? ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு எம்ஓயு போட்டிருக்காங்க. சோ யாரு அப்படின்னா பேங்க் ஆஃப் இந்தியாவும் இந்தியா மார்ட்கேஜ் கேரண்டி கார்ப்பரேஷன் ஐஎம்ஜிசியும் சேர்ந்து தான் இந்த கொலாபரேஷன் பண்ணிருக்காங்க. சோ இது மூலமா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஹோம் லோன் ப்ரொவைட் பண்றதுக்காக தான் மார்ட்கேஜ் கேரண்டி பேக்டு ஹோம் லோன் ப்ரொவைட் பண்றதுக்காக தான் இந்த எம்ஓயு போட்டிருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரு கொலாப் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த லோன் யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா போத் salary and self employment. So self employee க்கு இந்த ஹோம் லோன் கொடுக்க போறாங்க. and salary person க்கு இந்த ஹோம் லோன் கொடுக்க போறதா ஐஎம்ஜிசியும் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து ஒரு எம்ஓயு போட்டிருக்காங்க. and பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாட்டிக் பார்த்தோம் அப்படின்னா எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா 1906ல. and ஹெட் குவார்டர்ஸ் மும்பை. ஹெட் யாருன்னா ராஜீவ் நீஷ் கர்நாடக். ரஜ்னீஷ் கர்நாடக். And next appointment news. Ahmed Abdullah Al Ahmed Al Sabah named Kuwait new prime minister. So Kuwaitல new prime minister வந்து appointment பண்ணிருக்காங்க. So Emir of Kuwait appoints யார் அப்படின்னா அகமத் அப்துல்லா அல் அகமத் அல் சபாப். அவரை நியூ பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. இவர் வந்து யார் ரீப்ளேஸ் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஷேக் முகமது சபா அல் சலீம் அல் சபாப். சோ இவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டா யார் வந்திருக்கா? அகமத் அப்துல்லா வந்திருக்காரு. சரியா? எங்க குவைத்தோட பிரைம் மினிஸ்டரா. சோ இவர் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டென்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபினான்ஸ் அண்ட் கவர்மெண்ட். சோ இவருக்கு ஃபினான்ஸ்ல கவர்மெண்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இவர் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு அப்பாயின்மெண்ட் தான். சோ இது ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் தான். எங்க அப்படின்னா லாரன்ஸ் வோங் நேம்ட் நியூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் சிங்கப்பூர். சோ சிங்கப்பூரோட நியூ பிரைம் மினிஸ்டர். சோ சிங்கப்பூர்லயும் புதுசா பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் குவைத்லயும் நியூவா பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ சிங்கப்பூர்ல யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சிங்கப்பூர்ஸ் பிரைம் மினிஸ்டர் லீ ஹெசின் லூங் to resign 15th May 2024. So இவரை யார் சக்சீட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா லீ ஹெசின் லூங். சோ இவரை தான் சக்சீட் பண்ணி யார் இப்ப வரா அப்படின்னா டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டரா லாரன்ஸ் வோங் வந்துட்டு வராரு. சோ இது யார் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. So in the Lawrence Wong set to become the fourth prime minister of the Singapore. So fourth prime minister Lawrence Wong தான் வந்துட்டு fourth prime minister. இவருக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்தாங்கன்னா லீ குவான் யீ and ஹோம் சோக் தங் and இப்ப சக்சீட் பண்ண யாரு லீ ஹன் லாங். So இவர் தான் fourth prime minister of Singapore. And next news பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ். மைக்கோலஸ் Alagna shatters longest standing athlete record in disc throw. So disc throwல ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. யாரு அப்படின்னா மைக்கோலஸ். So மைக்கோலஸ் Alagna of Lithuania. So லித்துவேனியா நாட்டை சேர்ந்த மைக்கோலஸ் அல்கேனா. So அவங்க தான் வந்துட்டு டிஸ்க் த்ரோல வந்துட்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. So எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 74.35 மீட்டர் வந்துட்டு த்ரோ பண்ணி ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. சோ இது எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஓக்லாஹோம் த்ரோ சீரிஸ் மீட்டிங்ல
எங்க நடந்துச்சுன்னா ரோம்னா யூஎஸ்ல நடந்துச்சு. சோ அதுல தான் இந்த ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. சரியா? சோ ப்ரீவியஸ் ரெக்கார்ட் பார்த்தோம் அப்படின்னா 74.08 மீட்டர் தான் இருந்துச்சு. யாரு அப்படின்னா ஜூர்ஜன் ஸ்கல்ட். சோ அவர் வந்து ஈஸ்ட் ஜெர்மனியை சேர்ந்தவர். எப்பனா 1986ல இந்த ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. சோ ஆஃப்டர் 38 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்பதான் என்ன பண்ணிருக்காங்க, லித்துவேனியா நாட்டை சேர்ந்த மைக்கோலஸ் அவரு வந்து இப்ப ரெக்கார்ட் பிரேக் பண்ணி இப்ப இவரு புது ரெக்கார்ட் வந்து செட் பண்ணிட்டாரு. எவ்வளவு மீட்டருக்கு? 74.35 மீட்டர்ஸ்க்கு. அண்ட் லித்துவேனியாவோட கேபிட்டல் வில்னியஸ் அண்ட் பிரசிடென்ட் யாரு அப்படின்னா கித்தானஸ் நியூசேடா. சோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அவ்வளவுதான். சோ இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் மறக்காம படிங்க. நாளைக்கு நியூ கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.